சவுதி அரேபியா 500 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் பெறுமதியான நியோம் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வர்றாங்கிறது நமக்கு தெரியும். 2030களில் ஓபன் பண்ணுவதற்கான ஒரு திட்டமாக, ஒரு நீண்ட வளைவுகள் அற்ற ஒரு நேர்கோட்டில் செய்யப்படக்கூடிய ஒரு திட்டமாக நியோம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியோம் திட்டம் சம்பந்தமாக நம்ம நிறைய பேசலாம். அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அது தனியாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த நியோம் திட்டத்துக்கு 500 பில்லியன் யுஎஸ் டாலர்களை ஒதுக்கி இருக்கிறது சவுதி அரேபியா. இந்த நிலையில தான் 2023ஆம் ஆண்டு கடைசி நேரங்களில் இந்த நியோம் திட்டத்தின் மீது தாக்குதல்களை நடத்துங்கள், அதற்குரிய பணத்தை நாங்க தர்றோம், அதுக்குரிய ஆயுதங்களை தர்றோம், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லி UAE ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுத்திகளை நாடி உதவி கேட்டதான செய்திகளை ஹூத்திகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 84வது நாளாக இருக்கிற நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய பகுதிகள் மேல வான்வழி தாக்குதல்களை யுத்த நிறுத்த மீறலாகவே செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 7 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற தகவல்களை அல் ஜசீரா சுட்டிக்காட்டக்கூடிய சூழல்ல காசாவினுடைய குழந்தைகள் தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் சர்வதேச அளவில் பாரிய ஆதரவு காசாவுக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பிரபல சினிமா நட்சத்திரமாக அறியப்படக்கூடிய 77 வயதுகளை அடைந்திருக்கக்கூடிய ஜக்கி ஜானுடைய ஒரு அறிவிப்பு சர்வதேச ஊடகங்கள்ல இடம் பிடித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஜக்கி ஜான் சினிமா துறையில உச்சகட்ட நட்சத்திரமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர். அவர் அண்மையிலே அவருடைய ஒரு திரைப்பட ப்ரமோஷனுக்காக நிகழ்ந்த ஒரு நிகழ்வுல பேசுகிற காட்சிகள் தான் இன்றைக்கு சர்வதேச அளவில் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக அவர் ஒரு காட்சியை சுட்டிக்காட்டி பேசுறாரு. அந்த நிகழ்வுல என்னன்னா, காசாவினுடைய குழந்தைகள் தொடர்பான ஒரு வீடியோவை எனக்கு பார்க்க கிடைத்தது. அதை பார்த்ததோடு தாங்க முடியாமல் நான் அழுது விட்டேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்படியான ஒரு பேரழிவு இந்த உலகத்தில் எப்படி நடப்பதை நம்ம ஏற்றுக்கிற முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அவர் சுட்டிக்காட்டக்கூடிய காணொளி அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவினுடைய குழந்தைகள்கிட்ட ஒருத்தர் மைக்க நீட்டி, நீங்க எதிர்காலத்தில் வளர்ந்த பின் யாராக மாற நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிற போது, நாங்கள் வளரவே மாட்டோம், எங்களை வளர விடவே மாட்டாங்க என்று அந்த பிள்ளை பதில் சொல்கிறது. அதை கேட்டதோடு என்னுடைய உள்ளம் பதைத்து விட்டது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை, கஷ்டம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன் என்கிறார் ஜக்கி ஜான். காரணம் என்னன்னா, காசாவினுடைய குழந்தைகள், ஏதோ ஒரு குழந்தை நாங்கள் வளர மாட்டோம், எங்களை வளர விட மாட்டார்கள் என்று சொல்லுகிறது என்றால் அது எப்படி நியாயம் என்று கேட்கிறார். ஜக்கி ஜான் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த வீடியோ ஒரு மாதங்களுக்குள்ளாக சர்வதேச அளவில் குறிப்பாக எக்ஸ்ல வைரலான ஒரு வீடியோவாகவும் இருக்கிறது. அந்த வீடியோவில் ஒரு குழந்தை அவ பேசும்போதே இவர் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த காணொலியில வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்கும் போது, ஏன்னா நாங்களாம் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எங்களை கொன்றுவாங்க என்று சாதாரணமாக அந்த குழந்தை மரணத்தினுடைய நிழல்களை பற்றி பேசுகிறது. இதை பார்த்தவுடன் தான் ஜக்கி ஜான் இந்த அறிவிப்பை செய்கிறார். குழந்தையினுடைய இந்த பேச்சுக்கள் என்னால் மிகவும் ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்பட்ட நாட்களாக அந்த நாட்களை நான் அடைந்தேன். எனவே இப்படியான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்கிறார் சர்வதேச புகழ் பெற்ற திரைப்பட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜக்கி ஜான். ஜக்கி ஜான் போன்றவர்களே பாலஸ்தீன குழந்தைகளுக்காக பேசுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனம் சுதந்திரத்தை நோக்கி நகர்வதற்கான 1% ஒரு தளத்தையாவது இந்த பேச்சுக்கள் உண்டாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. எனவே ஜக்கி ஜான் போன்றவர்களுடைய உள்ளத்தில் கூட பாலஸ்தீன பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் ஏற்படுவது என்பது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு வெற்றியாகத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு தெற்கு லெபனானுடைய பல பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களையும் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகளையும் நோக்கி தாக்குதல் நடத்துவதாக கூறி பொதுமக்கள் மேலதான் நிறைய தாக்குதல்கள் அவங்க நடத்தி வர்றாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை சுட்டி காட்டுகிறார்கள். அதுல பொதுமக்களிடம்
இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவங்க தாக்குதல்களை நடத்திவிட்டு ஹிஸ்புல்லாக்களுடைய உச்சகட்ட உயரிய படைப்பிரிவாக இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவை நோக்கித்தான் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரதுவான் படைப்பிரிவாக இருந்தாலும் ஹிஸ்புல்லாக்களுடைய எந்த படைப்பிரிவாக இருந்தாலும் இப்ப அவங்க யுத்த களத்தில் நின்று அட்டாக் பண்ணுகிற இடத்துல இல்ல, சைலண்ட் மூட்ல தான் இருக்கிறாங்க. யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிற நேரத்தில் அவர்களை வம்புக்களுக்கும் விதமாகத்தான் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எனவே இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களும் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் கான் யூனிஸினுடைய காசாவினுடைய கான் யூனிஸினுடைய கடற்பரப்புகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கூடாரங்களை நோக்கி துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய கடற்படை தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய காசாவுக்கான செய்தி தொகுப்பு. இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான செய்தியை திடீரென அல் ஜசீராவினுடைய சனத் உண்மை சரிபார்க்கும் பிரிவு ஒரு ஆவணமாக ஒரு பெட்டகமாக வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு சொன்னா, சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கிறார், அவரு ரஷ்யாவில் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். பஷர் அல் அசாதினுடைய வீழ்ச்சி ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு அது ஒரு சாதகமானதாக மாறிவிட்டது. இந்த பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னால் முழுமையாகவே துருக்கி தான் நின்று செயல்பட்டது. எது எப்படி போனாலும் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விட்டது. அகமது அல் ஷாராவினுடைய ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சிரியாவுக்குள்ள உள்நாட்டு யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. சிரியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சிரியாவுக்கு போக முடியாத அளவுக்கு தலைநகரத்தை ஒட்டிய பகுதிகளிலேயே தாக்குதல்களை அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் குழுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சிரியாவுக்கு இது தலைவலிக்கு மேல் தலைவலியாக இருக்கக்கூடிய சூழல்ல சிரியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் அசாதுக்கு ஆட்சியை கைப்பற்றி கொடுப்பதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சியும் நடைபெற்று வருவதை அல் ஜசீரா வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பிரிவு சனத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசிய ஆவணத்தில் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாதினுடைய ராணுவத்தில் பணியாற்றிய மேஜர் ஜெனரல்கள் பல பேர் பேசக்கூடிய ஆடியோக்கள், செல்போன் ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரெக்கார்டிங்குகள்ல மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சிகள் தொடர்பாக வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. குறிப்பாக லெபனானுடைய டமஸ்கஸுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கையை, தாக்குதல்களை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். இதற்கான ஒரு கட்டளை மையம், கமாண்டிங் சென்டர் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அது எங்க அமைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் லெபனான்ல தான் அமைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அசாதுடைய படையிலிருந்து தப்பியோடிய ராணுவ ஜெனரல்கள் எல்லாரும் இருப்பாங்களா இல்லையா, இவங்களை எல்லாரையுமே ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. லெபனான்ல ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் புக் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்க ஒன்று சேர்க்கப்பட்டு ஹோட்டல்ல வைத்து தான் சூழ்ச்சிகள் முழுவதுமாக பின்னப்படுகிறது என்கிறது அல் ஜசீரா. சிரியாவினுடைய எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய லெபனானிய நகரங்களில் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய ஹிசாவுல தான் இந்த ஒரு அலுவலகமே அமைக்கப்பட்டிருக்கிறது. கமாண்டிங் சென்டராக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே இருந்துதான் அவர்கள் தங்களுடைய படை தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறார்கள் என்கிற ரகசிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்ன செய்ய போகிறது சிரியாவினுடைய அரசு என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இந்த செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் நமக்கெல்லாம் தெரியும் யமன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் யமன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். யமன்ல ஹவுத்திகளை பொறுத்தவரையில் அவங்க நேரடியாக இஸ்ரேலுடனான ஒரு சண்டையில் நிற்கிறாங்க. நீங்களாம் ஓரமாக போய் விளையாடுங்க, நாங்கள் பார்க்க வேண்டிய ஆக்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக இஸ்ரேலுடனான வாரில் அவங்க நிற்கிறாங்க. சோமாலி லேண்டை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கு. அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அவங்கள ரெண்டில் ஒன்று பார்ப்போம்னு சொல்லி அவங்க அதுக்குரிய தயாரிப்புகளோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஹவுத்திகள் ஒரு முக்கியமான, யாருமே எதிர்பார்க்காத பரம ரகசிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னா, சவுதி அரேபியா 500 பில்லியன் US டாலர்கள் பெறுமதியான நியோம் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வர்றாங்கிறது நமக்கு தெரியும். 2030களில் ஓபன் பண்ணுவதற்கான ஒரு திட்டமாக, ஒரு நீண்ட வளைவுகள் அற்ற ஒரு நேர்கோட்டில் செய்யப்படக்கூடிய ஒரு திட்டமாக நியோம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியோம் திட்டம் சம்பந்தமாக நம்ம நிறைய பேசலாம். அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அது தனியாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த நியோம் திட்டத்துக்கு 500 பில்லியன் US டாலர்களை ஒதுக்கி இருக்கிறது சவுதி அரேபியா. இந்த நிலையில தான் 2023ஆம் ஆண்டு கடைசி நேரங்களில் இந்த நியோம் திட்டத்தின் மீது தாக்குதல்களை நடத்துங்கள், அதற்குரிய பணத்தை நாங்க தர்றோம், அதுக்குரிய ஆயுதங்களை தர்றோம், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லி UAE ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுத்திகளை நாடி உதவி கேட்டதான செய்திகளை
ஹூத்திகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மூன்றாம் தரப்போடு இணைந்து எங்களிடத்தில் UAE சப்போர்ட் கேட்டது, நாங்கள் சப்போர்ட் பண்ண மறுத்து விட்டோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி UAEயோட வாய்க்கா தகராறுல இருக்கிறாங்க ஹவுத்திகள். ஏன்னா ஹவுத்திகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவுடைய தாக்குதல்ல UAE இணைந்தே இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தாக்குவதற்கு நீங்கள் சவுதியோடு இணைந்து கொண்டு சவுதியை அழிப்பதற்கு, சவுதியினுடைய 500 பில்லியன் US பெறுமதியான உலகமே வியந்து பார்க்கிற ஒரு திட்டம் தான் நியோம் திட்டம். இந்த திட்டத்துக்கு மேல அட்டாக் பண்ணுவதற்காக நாங்கள் உங்களுக்கு பணமும் ஆயுத உதவியும் செய்கிறோம் என்று UAE சொன்னது. ஆனால் நாங்கள் மறுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். UAE-யால தான் தற்போது யமனுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். யமன்ல இருந்து UAE படைகளை மொத்தமாக வெளியேற்றுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த உதவியும் நாங்கள் பண உதவியோ ஆயுத உதவியோ பண்ண மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆயுத கப்பல்கள் இரண்டின் மீது சவுதி அரேபியா 2-3 நாட்களுக்கு முன்பதாக பாரிய தாக்குதல்களை நடத்தி அழித்திருந்த நிலையில தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டு, ஏற்கனவே யமனுக்குள்ள STC என்கிற தெற்கு இடைக்கால கவுன்சிலுக்கு முழுவதுமாக ஆயுதங்களையும் பணத்தையும் சப்ளை பண்ணி சவுதிக்கு எதிராக தூண்டி விட்டதே UAE என்கிற நிலையில ரெட் லைன் உங்களுக்கு நாங்க தர்றோம், உடனடியாக 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க யமனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி இருந்தாங்க. சவுதி உடனே நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் சவுதிக்கு எதிராக இவ்வளவு சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க இருக்கிறது முழுவதுமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல. ஆல்ரெடி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள தங்கம் எடுக்கிறதுக்கு மற்ற தேவைகளுக்காக அங்க இருக்கக்கூடிய படைகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இதே பிரச்சனையை UAE பண்ணி வரக்கூடிய நேரத்தில் தான் ஆல்ரெடி ஓரளவுக்கு 2015 இருந்து எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கக்கூடிய யமனுக்குள்ள இப்பொழுது ஒரு பெரிய சண்டையே உண்டாகி இருக்கிறது. அதற்கு பின்னணியாக முழுவதுமாக UAE தான் இருந்தது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாரிய குற்றச்சாட்டு சவுதி அரேபியா முன்வைத்திருப்பது. தற்போது ஹவுத்திகளும் அந்த குற்றச்சாட்டை வழிமொழிந்திருக்கிறார்கள். எங்களோட நியோம் திட்டத்தை அழிக்குமாறு பேசினாங்க, நாங்க அதுக்கு ஒப்புக்கொள்ளல. சரியா இருந்தா அவங்க ஒப்புக்கொண்டு காசு எடுத்து ஆயுதத்தை எடுத்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா, நாங்க சவுதியோட எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இழப்பை சவுதிக்கு கொடுப்பதற்கு நாங்க விரும்பவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது ஹதரமௌத்தினுடைய மாகாணத்தில் பெரும்பகுதிகளை இந்த STC என்கிற UAE சப்போர்ட்ல இருக்கக்கூடிய படைகள், ஆயுத பிரிவுகள் கைப்பற்றி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு சவுதி அரேபியா தலைமையிலான ஜனாதிபதி கவுன்சில், யமன்ல இருக்கக்கூடிய கவுன்சில் உடனடியாக புதிய ராணுவ தளபதியை யமனுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. சாலிம் அல் ஹன்பஷி என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு சிறந்த தளபதியாக அறியப்படக்கூடிய ஒருவராகத்தான் இவருடைய பயோகிராஃபியை நம்ம பார்க்க முடியும். இந்த சாலிம் அல் ஹன்பஷி அவங்க தான் ஆளுநராகவும் அங்க இருக்கிறாரு. அவருடைய தலைமையில உடனடியாக ஒரு படைப்பிரிவின் தளபதியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிக்கப்பட்டதோட இந்த பகுதிகள் இன்றைக்கு இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு ராணுவ தளம் இருந்தது. அந்த ராணுவ தளத்தை STC கைப்பற்றி இருந்தாங்க. அதை உடனடியாக தற்போது சவுதி தலைமையிலான அந்த படைகள் கைப்பற்றி இருக்கிறது. அதை தாண்டி சவுதியினுடைய விமானப்படைகள் விமானப்படை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஹஷா என்கிற பகுதியில் 35வது படைப்பிரிவினுடைய மிகப்பெரிய ராணுவ தளத்தை மீண்டும் சவுதி தலைமையிலான யமனுடைய படைப்பிரிவுகள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹோம் ஷீல்ட் படைகள் என்று சொல்லுவாங்க. சவுதி தலைமையிலாக இருக்கக்கூடிய யமனுடைய அந்த படைகளுக்கு ஹோம் ஷீல்ட் படைகள் என்று சொல்லுவாங்க. இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த பகுதி எல்லாமே ஹவுத்திகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதி, சனா எல்லாம் இந்த பகுதிகள் தான் இந்த STC கண்ட்ரோல்ல. இந்த பகுதிகள் எல்லாம் இந்த இடத்துல தீவு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த தீவுக்குள்ளே STC-னுடைய அந்த ஆயுத பிரிவுகளும் இருக்குது, இஸ்ரேல் ஆயுத பிரிவுகளும் இருக்குது. இதெல்லாம் செங்கடல் பார்டர். இங்க பாருங்க, செங்கடல் இது அரபிய கடலுக்கு வரும், இங்க செங்கடலுக்கு வரும். இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகம், அதே போன்று அதனுடைய விமானப்படை தளம், இது எல்லாமே STC கண்ட்ரோல்ல இருக்கு. அதன் பகுதிகளில் சவுதி அரேபியாவுடைய பேசஞ்சர் விமானம் இறங்க போனது, அதை இறங்க விடாம தடுத்திருக்கிறாங்க. சவுதியினுடைய பேசஞ்சர் விமானம் வரக்கூடாது என்று சொல்லி STC அறிவிச்சிருக்கு. இதே நேரத்தில் யமனுடைய எந்த பகுதிகளிலுமே UAE-னுடைய பேசஞ்சர் விமானங்கள் கூட இறங்கக்கூடாது என்கிற தடைகளையும் ஆல்ரெடி சவுதி அரேபியாவும் யமன்ல இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி கவுன்சிலும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இப்படியான சூழல்ல தான் STC-னுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அல் ஜுபைதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல வடக்குல இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள், வடக்குன்னா இந்த பகுதியில இருந்து தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கிறது, இந்த தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சவுதியினுடைய படைகள் எங்களை தாக்குது, நாங்க நேரடியாகவே அதை எதிர்கொள்ள தயார் நிலையில தான் இருக்கிறோம். இந்த அளவுக்கு இவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு பின்புலம் இல்லாம சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சவுதியினுடைய படைகளை எதிர்கொள்றது சின்ன விஷயம் கிடையாது.
சவுதியோட ஆதரவு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், அது இரண்டாவது. சவுதியினுடைய படைப்பிரிவு என்பது ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு தான். அவங்க இஸ்ரேலோட சண்டை போடாம இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் ஒரு யுத்தம் என்று வந்தால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படைப்பிரிவு. அப்படிப்பட்ட படைப்பிரிவை நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயார் என்று சொல்றானா இருந்தா அவனுக்கு பின்னாடி யுஏஇனுடைய கள்ளத்தனமான சப்போர்ட் இல்லாமல் சொல்ல முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஹதரமவுத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ராணுவ தளத்தையும் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம், சண்டை போடுவோம், ஒப்படைக்க மாட்டோம், சண்டை போட்டு வேணும்னா பிடிச்சிக்கிறங்க என்கிற விதமாக எஸ்டிசி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹதரமவுத்துல தெற்கு இடைக்கால கவுன்சிலுடைய படைகள் விமானப்படை தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் செய்தியாக வெளியிடக்கூடிய நேரத்தில் தான் ஹவுத்திகளை சமாளிக்கிறதுக்காக, ஹவுத்திகளுக்கு எதிராக அட்டாக் பண்றதுக்காக எஸ்டிசியை பயன்படுத்தினாங்க. அதுக்கு ஆயுதங்களை கொடுத்தாங்க, பயிற்சிகளை கொடுத்தாங்க. அவர்கள் வளர்த்து விட்ட கடாவே அவர்களுடைய மார்பிளை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது அவர்களோட சவுதி அரேபியா மோத வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கு. இந்த ஹதரமவுத் ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி பார்டர், இது சவுதி, இது யமன், சவுதி பார்டர். எனவே இவங்க கொஞ்சம் முன்னேறினாங்கன்னா சவுதிக்குள்ள போய் அட்டாக் பண்ண முடியும். அதை தாண்டி இதுவரைக்கும் இந்த எஸ்டிசி ட்ரோன் அட்டாக் எதையும் பண்ணின மாதிரி தெரியல. அந்த வளம் அவங்கள்ட்ட இல்லையா இருக்கான்னு தெரியல. ட்ரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா நேரடியாக சவுதியோட அவங்க மோத தயாராகிருவாங்க. அப்படி ஒரு நிலை வந்தால் சவுதி நேரடியாகவே இப்ப ஹோம் ஷீல்டு படைகள் வச்சு அட்டாக் பண்றாங்க, நேரடியாகவே சவுதி அரேபியா அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை. எது எப்படி போனாலும் யமன்ல விதைத்ததை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஹூத்திகளுக்கு எதிராக அட்டாக் பண்ண போறோம் என்று போனது இன்னைக்கு நிலைமை எவ்வளவு தூரம் போயிருக்கின்றதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஜியோ பாலிடிக்ஸ்ல தற்போது அரபு நாடுகள் தொடர்ந்து திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரபு நாடுகளை யமனுக்குள்ள சண்டை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு கனகச்சிதமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்கள்ல இது போன்ற சர்வதேச செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.